கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவமில் குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையால், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது, முல்லை பூ குருவுக்கு உண்டானது அது வாங்கி கொடுக்கறது, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது, குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம் அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய, நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லை. ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களே, 7 சனி நடந்துட்டுருக்கு. இப்போது குருவினுடைய வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், உங்களுக்கு ஏற்றமாக இருக்குமா எப்படின்றத பார்க்கலாம். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சுபர்
திரிகோணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி ஏற்படும், உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 17/3லிருந்து 31/3 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பு, அதில் வந்து ஒரு நல்ல பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இருக்குது. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். அதனால் வந்து இவ்வளோ நாளாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளே பயம் இது பண்ணி போயின்னு இருந்தது போல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம், எடுத்த விஷயங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசி 11ஆம் இடம், 9ஆம் இடம், 3 இடத்தை பார்க்குறார். இதில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. அதை தவிர தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய மரியாதை நிச்சயமாக கூடக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7 சனியில் பார்த்தோம்னா ஜென்ம சனியில் ரொம்பவுமே அடிபட்டு போயிருக்கும். இப்போ வந்து உங்களுடைய மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சை நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள், பெருத்த லாபங்கள், பணவரவு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். அவர் வந்து 2ஆம் அதிபதி வேறு, கல்விக்கு அதிபதியாக வேறு போகிறார். அதனால் வந்து குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். இதன் மூலியமாக எல்லா விஷயத்திலும் போட்டித் தேர்விலும் வெற்றி பெற்று வெளிநாடு சென்று உங்களுக்கு வேணுன்ற அந்த யூனிவர்சிட்டியை கிடச்சி நிச்சயமாக படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டம், ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகி ஒரு தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய, தீர்க்கமான வழி தெரியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியே குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமாகவே உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். இவ்வளோ நாளாக உடல் நலத்துக்காக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க, இப்போ கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், தொழில் வருமானம் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. 9ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறதுனால இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு விசா ப்ராசஸிங் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சி, எஜுகேஷன் விசா கிடச்சி வெளிநாட்டினுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த கரிநில மண், கருப்பு துணி, அதை தவிர தார், லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாகவே இருக்கும், கவலைப்பட தேவையே இல்லை. எந்த ஒரு நேரத்திலும் பணவரவும் நல்லபடியாக இருக்கும், மனசில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க, சதுர்த்தி ஒரு தேங்காய் உடைங்க. ஹனுமாருக்கு வந்து உங்களால் முடிஞ்சு வெண்டைக்காப்பு வியாழக்கிழமை சாத்திகிட்டே வாங்கும். அதை தவிர வந்து பார்த்தடையானால் இந்த
என்னது சுட்டப்பள்ளியா, அது சுருட்டப்பள்ளி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுருட்டப்பள்ளின்னு இந்த ஆந்திரா பார்டரில் இருக்குது. அந்த ஒரு 1000 வருஷத்து கோவில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலமாக சொல்லப்படுகிறது சுருட்டப்பள்ளி. அந்த சுருட்டப்பள்ளி போய் ஒரு தரமாவது சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரப்போகின்ற எந்த ஒரு பிரச்சனையையும் நல்லபடியாக உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி, உள்ளத்திற்கு ஏற்ற மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.